ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி இந்த வீடியோவில் கிட்ஸோட லன்ச் பாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறீங்க. ஸோ இது ரொம்பவே சிம்பிளான ஒரு ரெசிபி தான். பட் எவ்ரி வீக் வந்து பார்த்திங்கன்னா வீக்லி ஒன்ஸ் நான் வந்து பிள்ளைங்களுக்கு பண்ணி கொடுக்குற ரெசிபி அதை தான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். காலையில் எழுந்திரிச்சோடனே முதல் வேலையாக பார்த்திங்கன்னா பால் காய்ச்சற வேலை தான். பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா வின்டர் சீசனில் நம்ம சில்லுன்னு குளிக்க முடியாது இல்லையா, குளிக்கிறதுக்காண்டி சுடு தண்ணி போட்டிருக்கிறேன். பால் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரிட்ஜுமே கூட பார்த்திங்கன்னா பயங்கர கூலிங் ஆகிட்டு பாலெல்லாம் கட்டி ஆயிடுச்சு. இப்போ அது எல்லாத்தையும் எடுத்து போட்டுட்டு பால் முதல்ல காய்ச்சிக்கிட்டு, ஏன்னா சூடாக ஒரு காஃபியோ டீயோ குடித்தோம் அப்படின்னா தான் இந்த வின்டர் சீசனுக்குலாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் சுறுசுறுப்பாக நம்ம வேலை பார்க்க முடியும். சைட் பை சைடாக வந்து பார்த்திங்கன்னா பிள்ளைங்களுக்கு வந்து வாட்டர் பாட்டிலில் தண்ணியும் ஸ்நாக்ஸும் வந்து பேக் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த வின்டர் சீசனில் பிள்ளைங்களுக்கு வந்து தண்ணி வந்து கொஞ்சம் வெதுன்னு கொடுக்குற மாதிரி கொடுத்து அனுப்புங்க. ஏன்னா ஃபுல் டே வந்து நம்ம ஃப்ளாஸ்கில் ஊற்றியும் அந்த மாதிரிலாம் நம்ம கொடுத்து அனுப்ப முடியாது இல்லையா. ஏன்னா ஃப்ளாஸ்கில் வச்சு பிள்ளைங்க வந்து அவங்களால அந்த சூடு வந்து ஆற வச்சு அந்த மாதிரிலாம் குடிக்க அவங்களுக்கு டைம் இருக்காது. கிளாஸ் ரூமில் அந்த மாதிரி குடிக்கவும் அலோவ் பண்ண மாட்டாங்க. ஸோ காலையில் நம்ம ஊற்றி கொடுக்குற தண்ணி கொஞ்சம் வெதுன்னு வந்து சூடு பண்ணி சில்லுன்னு இல்லாமல் கொஞ்சம் வெதுப்பாக தண்ணி கொடுத்து அனுப்போம் அப்படின்னா கொஞ்சம் டைம் ஆக அது வந்து பார்த்திங்கன்னா ஓவர் அந்த கூலிங் ஆகாது, சில்லுன்னு தெரியாது. கொஞ்சம் குடிக்கிறதுக்கு மிதமான சூட்டில் வந்து பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும். இப்போது இன்றைக்கி ஸ்நாக்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா கொய்யாப்பழம் தான் எடுத்துருக்கிறேன். இந்த கொய்யாப்பழம் சாப்பிட்றாங்களோ இல்லையோ, இது கூட நான் ஆட் பண்ணுற உப்புக்காகவே கண்டிப்பாக பிள்ளைங்க வந்து கொய்யாப்பழத்தை சாப்பிட்டு வந்துடுவாங்க. சில பிள்ளைங்களுக்கு கொய்யாப்பழத்தில் உப்பு போட்டு மிளகாத்தூள் போட்டால் பிடிக்கும். ஸோ என்னோடய வீட்டு குட்டீஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா உப்பு போட்டு கொடுத்தா அப்படின்னா சூப்பராக சமத்தாக வந்து சாப்பிட்டு வந்துடுவாங்க. ஸோ 2 பேருக்கும் ஆளுக்கு ஒரு கொய்யாப்பழம் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இதில் ஒரு சின்ன டிப்பு சொல்கிறேன் பாருங்கள். உப்பு வந்து நம்ம காலம்பரை போட்டு கொடுத்தோம் அப்படின்னா ஒரு 7:30க்கு அப்படி நம்ம ஸ்நாக்ஸ் பேக் பண்ணுறோம் அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஒரு 10 o'clock 10:30க்கு தான் பிரேக் டைம், ஃபஸ்ட் பிரேக் வந்து அந்த ஸ்நாக்ஸ் பிரேக் வந்து விடுவாங்க. அந்த பிரேக் டைம் வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா இந்த கொய்யாப்பழத்தில் போடுற உப்பு வந்து பார்த்திங்கன்னா சீக்கிரமாகவே உருகி போய் ஒரு மாதிரி தண்ணியாகிடும். அதனால் மோஸ்ட்டாக வந்து குட்டி பிள்ளைங்க இருக்காங்க அப்படின்னா வேறு வழி இல்லை, நம்ம போட்டு தான் கொடுக்கணும். பட் கொஞ்சம் சொன்னால் அந்த மாதிரி பிள்ளைங்க எடுத்து போட்டுப்பாங்க அப்படின்னா பேப்பரில் கொஞ்சமாக உப்பு போட்டு கொடுங்க. நான் பெரிய பாப்பாவுக்கு வந்து இன்றைக்கி அப்படி தான் பண்ணியிருந்தேன். கொஞ்சம் போல் பேப்பரில் உப்பு வந்து மடித்து கொடுத்தோம் அப்படின்னா இந்த கொய்யாப்பழத்துக்கு தேவையான அளவு உப்பு கொடுத்தோம் அப்படின்னா சாப்பிடும் பொழுது ஃப்ரெஷ்ஷாக உப்பு மேலாப்பில் தூவி வந்து சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். ஸோ இது ஒரு சின்ன டிப்பு, வேணுங்கிறவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நான் வந்து பார்த்திங்கன்னா பெரிய பாப்பாவுக்கு அப்படி தான் பேக் பண்ணியிருந்தேன். கொய்யாப்பழத்தை மட்டும் கட் பண்ணி பாக்ஸில் போட்டுட்டு உப்பு வந்து பார்த்திங்கன்னா தனியாக ஒரு பேப்பரில் வந்து போட்டு லன்ச் பாக்ஸோடு பேக் பண்ணிட்டேன். இன்றைக்கி லஞ்சுக்கு வந்து பொடி இட்லி தான் பண்ண போகிறேன். ஸோ டைரெக்டாக அப்படியே மாவை நம்ம எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம இட்லி தட்டில் ஊற்றிடலாம். நம்ம மாவு அரைக்கும் பொழுது நம்ம கட்டியாக நம்ம அரைச்சிட்டோம் அப்படின்னா அதை எடுத்து நம்ம ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்து வச்சு அதை கூலிங் போக வச்சு அதுக்கப்புறம் அதில் இட்லிக்கு நம்ம ஊற்றுற மாதிரி கொஞ்சம் தண்ணி சேர்த்து ஸோ நிறைய டைம் எடுக்கும் நமக்கு. நான் வந்து மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து இப்படி தான் மாவு அரைச்சி வச்சுப்பேன். எடுத்த உடனே அப்படியே டைரெக்டாக எடுத்து இட்லி ஊற்றுற மாதிரி அந்த கன்சிஸ்டன்சியில் தான் மாவு அரைச்சி வச்சுப்பேன். தோசைக்கு மாத்திரம் கொஞ்சம் தண்ணி எக்ஸ்ட்ரா சேர்த்து மிக்ஸ் பண்ணுற மாதிரி வச்சுப்பேன். ஸோ இது கூட ஒரு சின்ன டிப்பு தான். நீங்கள் ரொம்ப திக்காக மாவு அரைக்காமல் இட்லி ஊற்றுற அந்த கன்சிஸ்டன்சிக்கு வந்து மாவு அரைச்சி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா டக்குன்னு வந்து நம்ம டைம் ஆனாலும் ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்து வச்சு நம்ம டைரெக்டாக அப்படியே கொஞ்சம் நேரம் ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு டைரெக்டாக மாவை வந்து ஊற்றிட்டோம் அப்படின்னா சூப்பரான சாஃப்டான இட்லி வந்து நமக்கு கிடைக்கும். ஸோ மாவு அரைக்கும் பொழுது இந்த மாதிரி டிப்பை ஃபாலோ பண்ணி பாருங்கள். இப்போ உங்களுக்கு ஒரு சூப்பரான ஒரு டிப்பு சொல்லித்தரேன் பாருங்கள். இந்த டிப்பு மேபி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படின்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. தெரியல அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் இது வரைக்கும் ட்ரை பண்ணதில்லை அப்படின்னா கண்டிப்பாக அந்த ஸ்டெப்பை வந்து நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். நம்மள நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி காஃபி தூள் பூஸ்ட் வாங்குற நம்ம அவசரத்துக்கு நம்ம 5 rupees பேக்கெட் அந்த மாதிரிலாம் வாங்குவோம் பார்த்திங்களா, ஹார்லிக்ஸ் அந்த மாதிரி சாஷே பேக்கெட் வாங்கும்பொழுது நம்ம கட் பண்ணி நம்ம யூஸ் பண்ணிவிட்டு என்ன பண்ணுவோம், அப்படியே ஃபோல்ட் பண்ணி மடித்து வைப்போம். அது சம்டைம்ஸ் என்ன ஆகும் அப்படின்னா காற்று போயிட்டு ஃபுல்லாக கட்டி ஆயிரும். நமக்கு அது திருப்பி நம்ம யூஸ் பண்ண முடியாத அளவுக்கு ஆகிடும். நம்ம என்ன பண்ணுவோம், அப்படியே எடுத்து குப்பையில் போட்டுருவோம், வேஸ்ட் ஆகிடும் இல்லையா. ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நம்ம ஸ்டவ் ஆனில் இருக்கும் பொழுது நம்ம தேவையான அளவு காஃபி தூள் எடுத்துக்கிட்டு அதை வந்து லேசாக அந்த சூட்டில் காட்டி நம்ம வந்து தட்டி விட்டோம் அப்படின்னா சூப்பராக நமக்கு வந்து பார்த்திங்கன்னா லாக் ஆகிடும். நமக்கு வந்து நம்ம சீல் பண்ண மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து கரெக்டாக வந்து ஏர் போகாத அளவுக்கு நல்லா வந்து டைட்டாக பிடிச்சிக்கும். ஸோ நான் வந்து மோஸ்ட் ஆஃப் த டைம் இப்படி தான் பண்ணுவேன்.
நம்ம தேவையான அளவு காஃபி தூளை நம்ம எடுத்துக்கிட்டு நீங்கள் பூஸ்ட் வந்து கொஞ்சம் மேபி 1 டே வரைக்கும் தாங்கும்னு நினைக்கிறேன் ஃபோல்ட் பண்ணி வச்சோம்னா. பட் இந்த மாதிரி காஃபி தூள்லாம் கண்டிப்பாக வந்து தாங்கவே தாங்காது. அந்த காற்று போச்சு அப்படின்னாலே கண்டிப்பாக அது ஒரு மாதிரி கட்டி கட்டியாக வீணாக போயிடும். நான் பாருங்கள் லேசாக அந்த நெருப்பு தணலில் அந்த அனலில் கொஞ்சமாக காட்டிட்டு சிசரோ இல்லை கரண்டியோ ஏதோ ஸ்பூனை வச்சு நீங்கள் லேசாக அப்படி தட்டி விட்டீங்க அப்படின்னா நல்லா வந்து நமக்கு லாக் ஆகிடும், ஏரே உள்ளே போகாது. ஸோ காஃபி தூள்லாம் வந்து வேஸ்ட் ஆகாமல் நம்ம அதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது ஒரு சின்ன டிப்பு, வேணுங்கிறவங்க நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். சூடாக ஒரு காஃபியை நம்மளும் போட்டு குடிச்சிட்டு அதுக்கப்புறம் அடுத்தடுத்த வேலைகளை நம்ம பார்க்கலாம். இட்லி ஊற்றிட்டு மீதம் கொஞ்சம் போல் மாவு இருந்துச்சு, அதை வேறு ஒரு பாக்ஸில் மாற்றி எடுத்து வச்சுட்டேன். சரி கொஞ்சம் மாவுக்கு எதுக்கிட்ட இவ்வளோ பெரிய பாக்ஸ் இடத்த அடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சின்ன பாக்ஸில் வந்து மாவை வந்து பார்த்திங்கன்னா மாற்றி எடுத்து வச்சுட்டேன். இப்போ இட்லியுமே வந்து சூப்பராகவே வெந்து வந்திருக்கு. இட்லி நல்லா வெந்து வந்த உடனே இட்லி பானையை இறக்கி வச்சுட்டு அதே அடுப்பில் ஒரு வானலியில் தண்ணி ஊற்றி மேகிக்கு வந்து தண்ணி கொதிக்க வச்சு எடுத்துக்க போகிறேன். இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா மேகி தான் ப்ரிப்பேர் பண்ணியிருந்தேன். ஸோ லேட்டாக எந்திரிச்சிட்டிங்க அப்படின்னா டைம் ஆகிடுச்சு என்னடா பண்ணுறது அப்படின்ற டைமில் இந்த ரெசிபி இந்த பிரேக்ஃபாஸ்ட்டும் இந்த லஞ்ச் மெனுவும் கண்டிப்பாக நீங்கள் உங்களோட குட்டீஸ்க்கு ட்ரை பண்ணி பாருங்கள். குயிக்காக வந்து பார்த்திங்கன்னா டக்குன்னு ரெடி பண்ணிடலாம். மேகி வந்து குட்டீஸ் இருக்கிற எல்லார் வீட்லேயுமே கண்டிப்பாக இருக்கும். ஸோ நம்ம டெய்லி கொடுக்கலனாலும் அட்லீஸ்ட் வீக்லி ஒன்ஸ் இல்லை 2 வீக்ஸ் ஒன்ஸ் கண்டிப்பாக மேகி கொடுப்போம். ஸோ கொடுக்காதவங்க யாருமே இல்லை அப்படின்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு ஷேர் பண்ணுங்கள். ஸோ எங்கள் வீட்லேயும் வந்து பார்த்திங்கன்னா மந்த்லி நம்ம கிராசரி வாங்கும்போது ஒரு பெரிய பேக் ஒன்று வாங்குவேன். ஸோ அது காலியாக வர வரைக்கும் அதை யூஸ் பண்ணுவோம். அதுக்கப்புறமா அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா வாங்க மாட்டேன். அதே மாதிரி இட்லி மாவு வந்து பார்த்திங்கன்னா எல்லார் வீட்லேயுமே கண்டிப்பாக நம்ம அரைச்சி வச்சுருப்போம். ஸோ இந்த இட்லி மாவு மேகி இருந்தது அப்படின்னா சூப்பராக குட்டீஸ்க்கு வந்து லஞ்ச் பாக்ஸ்க்கும் நம்ம பிரேக்ஃபாஸ்ட்க்கும் வந்து பார்த்திங்கன்னா ரெடி பண்ணிடலாம். ஸோ இட்லி வந்து ஒரு தட்டில் எடுத்து இந்த மாதிரி வச்சுட்டு குட்டி குட்டியாக இதை வந்து நறுக்கி எடுத்துக்கலாம். மேபி உங்களோட பிள்ளைங்களுக்கு குட்டி குட்டியாக பிடிக்கும் அப்படின்னா அந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணிக்கலாம். நான் வந்து இன்றைக்கி ஒரு மீடியம் சைஸில் தான் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்படி வேலை மெனக்கட்டு கட் பண்ணி எடுக்கணுமா, இதுக்கு இந்த சைஸில் வந்து குட்டி குட்டியான இட்லி ஊற்றுற சைஸில் வந்து உங்களுக்கு தட்டே கிடைக்கிது அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். என்கிட்ட வந்து இட்லி தட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபுல் செட்டே வந்து வச்சுருக்கிறேன். அது வந்து நம்ம பெரிய இட்லி விட கொஞ்சம் சைஸ் வந்து சின்னதாக இருக்கும். அந்த மாதிரி சைஸில் தான் நான் வாங்கி வச்சுருக்கிறேன். ரொம்ப பொடி இட்லி மாதிரி என்கிட்ட இல்லை. ஸோ இந்த 2 இட்லி தட்டு மட்டும்தான் என்கிட்ட இருக்குது. இன்றைக்கி டைம் ஆனதுனால நான் அதெல்லாம் எடுத்து ப்ரிப்பேர் பண்ணலை. இன்றைக்கி பெரிய இட்லி பானையிலே வந்து பார்த்திங்கன்னா இட்லி வந்து ஊற்றி வச்சுட்டேன். மேகி ஓரளவுக்கு வெந்து வந்ததுக்கப்புறமா அதை வேறு ஒரு பர்னருக்கு மாற்றிட்டு ஒரு அகலமான வானலியில் கொஞ்சம் தாராளமாகவே எண்ணெய் சேர்த்துக்கிட்டேன். எண்ணெய் நல்லா காஞ்சி வந்ததுக்கப்புறமா ஒரு 2லேருந்து 2.5 டேபிள் ஸ்பூன் கிட்ட இட்லி பொடி வந்து ஆட் பண்ணிக்கிட்டேன். உங்களோட பிள்ளைங்களோட காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இட்லி பொடி நம்ம ஆட் பண்ணும்பொழுது நம்ம ஃப்ளேமை வந்து ஆஃப் பண்ணிடணும். இல்லாட்டி இந்த இட்லி பொடி வந்து பார்த்திங்கன்னா தீஞ்சு போயிடும். ஸோ நம்ம ஃப்ளேம் ஆஃப் பண்ண உடனே நம்ம அந்த சூடாக இருக்கிற எண்ணெயில் இட்லி பொடி சேர்க்கும் பொழுது நல்லா ஒரு மாதிரி படபடன்னு பொரிய ஆரம்பிக்கும். அந்த ஸ்டேஜில் நம்ம ஃப்ளேம் ஆஃப் பண்ணிவிட்டு கட் பண்ணி வச்சுருக்கிற இட்லி இது கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னா சூப்பரான பொடி இட்லி வந்து பார்த்திங்கன்னா ரெடி ஆகிடுச்சு. ஸோ நான் வந்து என்னோடய குட்டீஸ்க்கு மோஸ்ட்டாக இந்த மாதிரி தான் பொடி இட்லி வந்து ப்ரிப்பேர் பண்ணி கொடுப்பேன். இது வந்து சாப்பிட்றதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். ரொம்பவும் காரமாக இல்லாமல் நம்ம இந்த மாதிரி குட்டி குட்டியாக நறுக்கி கட் பண்ணி போடும்பொழுது ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்களும் இந்த லஞ்ச் மெனுவை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் என்னோடய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். ஃபர்தராக என்னோடய வீடியோஸ் எல்லாமே நோட்டிஃபிகேஷனில் வரும். வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபிஸோட உங்களுக்கு சந்திக்கிற ஃப்ரெண்ட்ஸ். அண்டில் தென் பை ஃப்ரம் கேர்லின் கிச்சன் லைஃப் ஸ்டைல். பை ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.